கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதலின் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறேன். இப்போது மே மாதம் வாக்குத்தத்தம் கேட்பதற்கு முன்பாக நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போமாக. அன்புள்ள ஆண்டவரே, இந்த வருஷத்தின் 5ஆம் மாதத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 5ஆம் மாதத்தில் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. 4 மாதம் கடந்த பாதை அன்பாக, சந்தோஷமாக, சமாதானமாக, பாதுகாப்பாக நீர் எங்களை வழிநடத்தி இந்த 5ஆம் மாதத்தில் கொண்டு வந்ததுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது ஒவ்வொரு மாதமாக உம்முடைய வாக்குத்தத்தை கேட்கும்படியாக இது அநேகருக்கு இந்த வாக்குத்தத்தம் யூடியூப் மூலமாக கொடுக்கும்படியாக என்மே பிரேஸ் கிராம ஆலயத்திற்காகவும் என்மே பிரேஸ் கிராமம் விசுவாசிகளுக்காகவும் இதை எடுத்து செய்து கொண்டிருக்கிற பொறுப்பாளர் அன்பு சகோதரிகளுக்காகவும் இதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகளுக்காக ஊழியக்காரர்களுக்காக இதை தாங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நம்முடைய கரத்தில் வைக்கிறோம் ராஜா. இந்த மாதம் ஒரு விசேஷ மாதம் கோடை விடுமுறை மாதமாக இருக்கிறபடினால அநேகர் விடுமுறை நாட்களில் அவருடைய சொந்த ஊருக்கு போனாலும் சிலர் அது சென்னை பட்டணமாக இருக்கட்டும், அது கிராமங்களெல்லாம் இருக்கட்டும், விடுமுறை வேதாங்க பள்ளி நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்காக உண்மைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த விடுமுறை வேதாங்க பள்ளியில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்போது எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லி விடுமுறை வேதாக பள்ளியில் அநேக பிள்ளைகள், அதில் எல்லாருடைய பிள்ளைகள் வந்து உம்முடைய வசனத்தை கற்றுக்கொண்டு உம்முடைய பாடலை பாடிக்கொண்டு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக, வாழ்க்கைக்கு ஒரு ஒளியாக அந்த நடத்தி கொண்டிருக்கிற ஆசிரியர்களுக்காக, அதை நடத்தி கொண்டிருக்கிற பாஸ்டருக்காக, அநேகருக்கு தொண்டு நிறுவனத்திற்காக நீ உதவி தாரம் ராஜா. யோவான் 3:16 சொல்லப்பட்டது, ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க நீ எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி இந்த பிள்ளைகளுக்கு சிறு வயதிலே, படிக்கிற வயதிலே அன்பு சொல்லிக் கொடுக்கவும், கீழ்ப்படிதலை சொல்லிக் கொடுக்கவும், ஆண்டவர் மேலே கீழ்ப்படிதலும், பாவம் செய்யாத, நான் அன்று விடுமுறை வேதாங்கள் படித்த 1973 விடுமுறை வேதாக பள்ளி என்று நான் 3வது படிக்கும் போது இந்த விடுமுறை வேதாக பள்ளியில் கொடுத்த வசனம் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்று சொல்லி அன்றிலிருந்து இன்று வரையும் உமக்கு நான் பாவிதாம் ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படியவும், இது ஆண்டவருடைய காரியம், இது ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவருக்கு விரோதமாக நாம் செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த பயத்தை கொடுத்து அன்றிலிருந்து இந்த நாள் வரையும் நீர் எனக்கு அந்த பயத்தை கொடுத்து கடவுளுக்கு பதிலே நாளைக்கு நம்ம ஆரம்பிச்சு சொல்லி உமக்கு பயந்த பிள்ளையாக இந்த நாளில் இப்படி அநேக பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிற, பிள்ளைகளுடைய பெற்றோர் பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் இது இந்த வசனம் பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்கும்படியாக, அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நீர் மகிமைப்படுத்தும். யூடியூபில் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகளுக்காகவும் உடைய கருத்தில் வைக்கிறேன். இது தொடக்கத்தில் முடிவரும் ராஜா. யாரும் நாங்கள் வெறுமையாக போகாதபடி உம்முடைய அன்பை பெற்று, உம்முடைய சந்தோஷத்தை பெற்று, உம்முடைய சமாதானத்தை பெற்று, உம்முடைய பாதுகாப்பத்தோடு செல்ல கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறான் தாழ்ச்செடின்னு சொல்லி நாங்கள் போக எங்களை கட்டிலிடும் ராஜா. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மறுபடியும் நான் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். இப்போது நாம் வாக்குத்தத்தம் கேட்பதற்கு முன்பாக ஒரு பாடலை கேட்போம்.
வாழ்க்கையில நிம்மதி தாங்கப்பா, வாழ்க்கையில நிம்மதி தாங்கப்பா. ஒரே ஒரு வாழ்க்கை தானப்பா, அந்த வாழ்க்கையில நிம்மதி தாங்கப்பா, வாழ்க்கையில நிம்மதி தாங்கப்பா, அந்த வாழ்க்கையில நிம்மதி தாங்கப்பா, வாழ்க்கையில நிம்மதி தாங்கப்பா. இருக்கும்போது நிம்மதி இல்லையப்பா, ஒரே ஒரு வாழ்க்கை தானப்பா, அந்த வாழ்க்கையில நிம்மதி தாங்கப்பா, வாழ்க்கையில நிம்மதி தாங்கப்பா. நிம்மதி இல்லையப்பா, ஒரே ஒரு வாழ்க்கை தானப்பா, அந்த வாழ்க்கையில நிம்மதி தாங்கப்பா, வாழ்க்கையில நிம்மதி தாங்கப்பா.
சமூகத்தில நிம்மதிதானப்பா. இருப்பது உங்க கிருபப்பா, வாழ்வது உங்க தயவப்பா. இருப்பது உங்க கிருபப்பா, வாழ்வது உங்க தயவப்பா. அருமையான அன்பு சகோதரன், அந்த பாடலை பாடுனதுக்காக ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வாழ்க்கை தானப்பா, அந்த வாழ்க்கை நிம்மதி தாங்கப்பா. ஆமேன். அருமையான அன்பு சகோதரன் பாடின, நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள அதோடைய மைய பொருளாக உன் வழி, உண்மை, உயர்வு. நம்ம ஒரு வாழ்க்கையில் வாழும்போது, வாழ்க்கையாவது ஒரு ப்ரீகேஜி வகுப்பாக இருக்கட்டும், இல்லை எல்கேஜி வகுப்பாக இருக்கட்டும், இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கட்டும், இல்லை ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 இருக்கட்டும், அநேக கல்லூரி படிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், இன்று அநேகருக்கு எல்லா வசதிகள் இருக்குது. இந்த காலத்தில் நான் சொல்வது ஒரு 90s எல்லாம், அப்போதெல்லாம் கிராமத்துலலாம் நடந்து போவாங்க. காலையில் வரும் பஸ்ஸு, மாலையில் தான் வரும். ஆனால் அப்போது அந்த காலத்தில் பஸ்ஸு கூட கிடைக்காது. மலைகள் குண்டுகள் இருக்கும். அது ஒரு சந்தை போடும்போது மலைகள் ஏறி பக்கத்து கிராமத்துக்கு போவாங்க. ஆனால் இன்று சென்னையில் ஒரு தெருவுக்கு அடுத்த தெருவுக்கு போகவே நம்ம ஆட்டோ கிடைக்குமா, ஊபர் பண்ணலாமா, இல்லை கூகுளில் பண்ணலாமா, இப்படி காலங்கள் வளர்ச்சி ஆகிவிட்டது. அதுக்கு ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் கொடுத்த நமக்கு ஆசீர்வாதத்துக்கு நன்றி. அதே போல் பாவமும் வளர்ச்சி ஆகிவிட்டது. பாவமும் வளர்ச்சி, நம்முடைய வாழ்க்கையும் வளர்ச்சி. அதற்கு தான் ஆண்டவர் சொல்ற, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். எசேக்கியேல் 18:4 சொல்லப்படி. ஏனென்றால் இன்று 5வது வகுப்பிலிருந்து கல்லூரி வரைக்கும் பிள்ளைகளுக்கு எல்லாமே தெரிகிறது. அநேக பெற்றோருக்கு தெரிய மாட்டுது. அவர்கள் அந்த காலத்தில் படிச்சல ஒரு சாதாரண ஒரு டச் பெல்லில் ஒரு மெசேஜ் அனுப்புவதற்கும், இல்லை மற்றவர்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவது தெரியல. ஆனால் ஒரு ப்ரீகேஜி படிக்கிற பிள்ளைக்கு அந்த டச் செல் அழகாக தெரியுது. அப்போ வளர்ச்சி அதிகமாக இருக்குது. அது எவ்வளோ வளர்ச்சி இருக்கிறதோ அதே போல் பாவமும் வளர்ச்சி ஆகிவிட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, யூடியூப் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனாக இருக்கட்டும், அன்பு சகோதரியாக இருக்கட்டும், வாலிப தம்பியாக இருக்கட்டும், வாலிப தங்கியாக இருக்கட்டும், நம்ம வாழ்வது அருமையான சகோதரன் பாடினது பாடல், ஒரே ஒரு வாழ்க்கை தானப்பா, அந்த வாழ்க்கையை நான் நிம்மதி தாங்கப்பா. இன்னைக்கு எல்லா வீட்டிலும் எல்லாம் இருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பியே, தங்கியே, சிறுப்பிள்ளை எல்லாமே இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு அநேக இடங்களில் இந்த மே மாதம் வந்தாவே கோடை விடுமுறை வேதாக பள்ளி வைப்பாங்க. அது இந்த பிள்ளைகள் என்னதான் உலக படிப்பு படித்திருந்தாலும், என்னதான் டிகிரி படித்திருந்தாலும், ஆண்டோட பயம். அன்னைக்கு அநேக பேர் தவறாகவே நினைத்து கொள்கிறாங்க. கிறிஸ்தவ மதமே இல்லாம். இந்த வார்த்தை அடிக்கடிக்க சொல்லுவேன். இதை ஈட்டில் பார்த்து கொண்டிருக்க சகோதரன், மதம் பெரிதல்ல, மனமாற்றம் பெரியது. மனமாற்றம் வரும்போது மறுமலர்ச்சி வரும்போது அகமகிழ்ச்சி வரும்போது தன் மனசாட்சிக்கே மகிழ்ச்சி. அழகாக வள்ளுவர் கூட சொல்றாரு, ஒழுக்கம் எழுப்ப ஓம்பப்படும் தரலானே. நீ ஒழுங்கா இருந்தா வீடு சந்தோஷமா இருக்கும். நீ அலுவலகத்தில் நீ ஒழுங்கா இருந்தா அலுவலகம் உயர்ந்து கொண்டு இருக்கும். குடும்பத்தில் நீ ஒழுங்கா இருந்தா அண்ணன் தங்கச்சி அப்பா அம்மா சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அழகா ஆண்டவர் சொல்றாரு, நானும் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்பேன். இன்னைக்கு அநேக பேர் வசனம் அழகா வீட்டில் அழகா வாசலில் வீட்டில் அழகா இருக்க, வாசல் தொங்கி கொண்டு இருக்கும். நானும் வீட்டாருமே கர்த்தரை சேவிப்போம். இங்க குடும்ப சபம் இருக்கிறதா? இல்லை, மகன் வரலைங்க. குடும்ப சபம் இருக்கிறதா? மகன் வரலைங்க. சரி, பிள்ளைங்க வந்துட்டாங்க, அப்பா எங்க? அப்பா லேட்டாக வருவாருங்க. சரி, அப்பா வந்துட்டாரு, அம்மா எங்க? அம்மா இன்னும் வரலைங்க. அப்போ எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? அதுக்கு தான் இங்கே அருமையான மையப்பொருள், உன் வழி,
உண்மை உயர்வு. இந்த வாக்குத்தத்தத்தை கேட்போம். எல்லார் கையில் செல்லு இருக்குது. தயவுசெய்து செல்லு இருந்தாலும் வேதம் எடுத்துக்குங்க. செல்லு இப்போது சில நேரத்தில் ஒய்ஃபை இருந்தால் தான் வேலை செய்யும், இல்லை நெட் இருக்கான்னு தான் செல்லு வேலை செய்யும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அழகாக வேதத்தை கொடுத்துருக்குற வேதத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய கையில் இருக்க செல்லை எடுத்துக்கங்க. சங்கீதம் 116:18 அந்த வசனம் வாசிக்கிறேன். இந்த மாத வாக்குத்தத்தம், நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறாராம். ஹல்லேலூயா. இந்த கோடை விடுமுறையில் அநேக பிள்ளைகள் விடுமுறை விட்டு வேதாகம் விடுமுறைக்கு போயிருப்பாங்க. அன்று வந்த உடனே அதை கேட்பாங்க. அப்பா அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்க? அம்மா இன்னைக்கு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க, நல்லா கதை சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு அநேகருக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு என்ன சொல்ற? நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். சங்கீதக்காரன் அழகா சொல்றாரு. இன்னைக்கு நம்ம குடும்பம் கூப்பிடுறது இல்லை. யாரோ ஏதோ கடமைக்கு ஆலயத்துக்கு போறோம், கடமைக்கு தசமபாகம் கொடுக்குறோம், கடமைக்கு காணிக்க கொடுக்குறோம். அதே போல கடமைக்காக தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதான் அழகா சொல்றாரு சங்கீதக்காரன், நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக. கூப்பிடணும் நிறைய பேர் கூப்பிடுறாங்க, ஆனா உண்மையா கூப்பிடணுமா? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடு யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறாராம். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நீங்க போய் மனுஷனை போய் தேடாதீங்க, மனுஷனால போய் கேட்காதீங்க, மனுஷனால போய் கண்ணீர் விடாதீங்க, மனுஷனால போய் எதுவுமே சொல்லாதீங்க. கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இன்னைக்கு நல்ல வேதம் படிக்கிறாங்க, நல்லா செபிக்கிறாங்க, நல்லா உபவாசம் கொண்டு போறாங்க. ஆனா அங்க அந்த உபவாசம் கொண்டு அங்க ஆசீர்வாதமா இருக்கிறது, அங்க துதி ஆறுதல் அங்க ஆசீர்வாதமா இருக்கிறது. நீங்க நல்லா செபிக்கிற அங்க ஆசீர்வாதமா, வீடு ஆசீர்வாதமா இல்லையே. ஏன் வீட்டுக்கு புலம்பிக் கொண்டு இருக்கிறோம்? அக்கா இப்படி சொல்லிட்டாங்க, அண்ணன் இப்படி சொல்லிட்டாங்க, வந்த மருமக இப்படி பேசிட்டாங்க, வந்த மருமக இப்படி பேசிட்டாங்க. எதுவுமே பேசாதீங்க, ஜெபம் மட்டும் பண்ணுங்க. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, ஒருவரை நீங்க பின்பற்றி பேசாதீங்க, கோல் சொல்லாதீங்க. அநேக கிறிஸ்து வீட்டில் இன்னைக்கு சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாத இருக்கிறது காரணம் தெரியுங்களா? கோல் சொல்லி கொண்டிருக்கிறது, பார்த்து போல பேசுறது, கேட்காத கேட்டது போல சொல்லுது. அப்படி சொல்லாதீங்க, வீட்டில் சந்தோஷம் கிடைக்காது. அது புதிய மருமகளாக இருக்கட்டும், இல்லை புதிய மருமகனாக இருக்கட்டும், இல்லை அண்ணன் தங்கியாக இருக்கட்டும், இல்லாட்டி அப்பா அம்மாவாக இருக்கட்டும், இல்லை மாமியார் மாமனாக இருக்கட்டும். நம்ம ஒரு கிறிஸ்துவ குடும்பம் ஆயிட்டோம். ஒரு சகோதரி வீட்டுக்கு வந்தால் அந்த சகோதரியோடு மனந்திருந்து பேசணும். இல்லாவன்ட்டு நீ இது பேசுகிறது தவறுன்னு மனந்திருந்து நீங்கள் சொல்லிவிடுங்க. நேராக பேசுங்க, பின்னாடி பேசாதீங்க. காது உள்ளன்னு கேட்க கடவன் ஒரு தடவை சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க. அதோடு நீங்கள் ஆண்டவரோடு போய் சொல்லுங்க. அது ஆண்டு சொல்லு, நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அதுக்கு தான் மையப்பொருள் உன் வழி உண்மை உயர்வு. அடுத்தபடியாக சங்கீதம் 145:10 சொல்றாரு, அவர் தமக்கு பயந்தருடைய விருப்பத்தின்படி செய்து அவள் கூப்பிடுதலை கேட்டு அவளுக்கு ரட்சிக்கிறாராம். ஹல்லேலூயா. முதல்ல என்ன பார்த்தோம்? சங்கீதம் உண்மையாரு, உண்மையா பேசு, உண்மையா வாழ்க்கை நடத்து, உண்மையா வேலை செய். அப்போது உண்மையா இருக்கும்போது என்னதான் நீ உனக்கு உபத்திரம் வந்தாலும், என்னதான் துன்பம் வந்தாலும், என்னதான் கஷ்டம் வந்தாலும் ஒருபோது இயேசு கைவிட மாட்டார். அதுக்கு இங்க ரெண்டாவது என்ன சொல்றாரு? நீ உண்மையா இருந்தபடினால அவர் தமக்கு பயந்தருடைய விருப்பத்தின்படி செய்து, அவர் தெளிவாச, அவர் தமக்கு பயந்தருடைய விருப்பத்தின்படி செய்து அவள் கூப்பிடுதலை கேட்டு அவளை ரட்சிக்கிறாராம். ஹல்லேலூயா.
இன்னைக்கு எல்லா வீட்டிலும் நடக்கிறது தான் சொல்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப்பில் அன்பு சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், வாலிபு தம்பியாக இருக்கட்டும், தங்கியாக இருக்கட்டும், என்மே இப்படி விசுவாசிகளாக இருக்கட்டும், உடனே ஒரு அப்பா அம்மா ஒரு தங்கச்சியை கூப்பிட்டா உடனே போகிறதில்ல, ஒரு அண்ணனை கூப்பிட்டா உடனே போகிறதில்ல, இல்லை ஒரு தன் கணவர் மனைவியை உடனே கூப்பிட்டா கணவர் கூப்பிட்டா போகிறதில்ல மனைவி. அதேபோல் மனைவி கூப்பிட்டா கணவர் கூப்பிட்டா உடனே பதில் கொடுத்துல வருகிறது இல்லை. ஆனால் அதுக்கு இங்கே என்ன சொல்கிறாரு, அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரசிக்கிறார். இன்னைக்கு அநேக பேர் கிறிஸ்துவ உபவாச கூட்டத்துக்கு போகிறது உண்டு, அநேக வாரம் பாசிங் இருக்கிறது. ஆனால் முதலாவது வீட்டுக்கு கீழ்ப்படிங்க, அப்பா அம்மா கீழ்ப்படிங்க, அண்ணன் தங்கச்சி கீழ்ப்படிங்க, உங்கள் வீட்டில் இருக்க பெரியவருக்கு கீழ்ப்படிங்க. அதுதான் ஆண்டவர் அழகா சொல், மனுஷனுக்கு நீ எதை செய்கிறாயோ அது எனக்கு செய்கிறது போல. இன்னைக்கு அநேக பேர் அது தெரிய மாட்டேங்குது. தெரியும் எதுக்கு? ஈகோ பிரச்சனை. அவனை பெரிய ஆளா, அவனை பெரிய வேலை செய்கிறானா? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். எல்லாருக்கும் கீழ்ப்படிங்க. இன்னைக்கு அநேக வீட்டில் இன்னைக்கு அன்பு இல்லாத காரணம், சந்தோஷம் இல்லாத காரணம், சமாதானம் இல்லாத காரணம், அநேக வீட்டில் பாதுகாப்பு இல்லாத காரணம் என்ன தெரியுங்களா? முதலாவது கீழ்ப்படுகிறதில்லை யாருக்குமே. வேலைக்கு வந்த உடனே எங்கே செல் இருக்குது போய் தனியாக அங்கே அறையில் உட்காந்துடுறாங்க. அப்பா எல்லாம் சாப்பிட்டாரா, அம்மா சாப்பிட்டாங்கள, வீட்டில் என்ன இருக்கிறது, அவங்க அவர்கள் வண்டி அவருடைய அலுவலகத்திலே எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. சில நேரம் இல்லாத இருந்தால் தான் வீட்டில் வந்து கேட்குறாங்க. இது எல்லா வீட்டிலும் நடக்கிறது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஏதோ யூடியூப்பில் இதெல்லாம் பார்க்கறதுக்காகல, ஆண்டோடைய நாம் நேசிக்கிறோம். ஆண்டவர் பிள்ளையாக இருந்தால் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். நம்ம கடைசி காலத்திலும் ஆத்மாதாயப்படுத்தணும். ஒரு காலத்தில் கைப்பிரதி கொடுத்தோம், கைப்பிரதிலாம் கொடுக்க முடியல. ஏன் அதை சொல்கிறேன்னா, இன்னைக்கு கிராமங்களில் கூட அதிக பாவங்கள் அதிகமாகிவிட்டது. பட்டணத்துலனா எதிர பக்கத்து வீடாக இருக்குது. கிராமத்தில் கொஞ்சம் தூரம் ஒரு வீடாக இருக்குது வயல்வெளியில். இன்னைக்கு கிராமத்தில் கூட பாவங்கள் அதிகமாக விட்டுது. அதான் ஆண்டு சொல்றாரு, கடைசி காலத்தில் இருக்கிறோம், பாவம் நெருங்கி பாவம் போதை மருந்து அதிகமாக விட்டுது. இன்னைக்கு சகோதரியை நேசிக்கிறல, இச்சைகளாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அழகாக சொல்லப்படுது, நீ ஒரு சகோதரனை பார்த்து இச்சையை நீ பார்த்து கொண்டு இருக்கிறாய். பவுல் அழகாக சொல்றார். அதான் எசேக்கியேல் புஸ்தகத்தில் அழகாக சொல்லப்பட்டது. எசேக்கியேல் 18:4 எசேக்கியேல் 18:4 சொல்லப்பட்டது, பாவம் செய்கிற ஆத்மாவை சாகும். இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், அது சிறு பிள்ளைகளாக இருக்கட்டும், அது குடும்பத்தில் ஆகட்டும், அநேக வீட்டில் பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஆண்டவர் உண்மையாக நேசிக்கல. ஈகோ, பெருமை, நான் ஏன் செய்யணும், நான் ஏன் கொடுக்கணும். நான் 90s எல்லாம் சொல்லும் போது 1990 அப்பா சொன்ன உடனே அம்மா கேட்பாங்க, அம்மா சொன்ன உடனே அப்பா கேட்பாங்க, அப்பா அம்மா சொன்ன உடனே பிள்ளைங்க கீழ்ப்படிவாங்க. அதான் அந்த காலம் ஒரு பொற்காலமாக இருந்தது. இதை பார்த்து கொண்டிருக்க யூடியூப்பில் அன்பு சகோதரியாக இருக்கட்டும், இந்த வசனம் சொன்னது போல் அந்த காலத்தில் 1990s இப்படி தான் சந்தோஷமாக இருந்தது. நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். சங்கீதம் 145:19 அவருக்கு தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர் கூப்பிடுதலை கேட்டு அவருக்கு ரட்சிக்கிறார். அதே போல் சங்கீதம் 145:20 கர்த்தர் தமிழ் அன்புக்குரிய யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு களமான ஊழியம் செய்கிறோம். விடுமுறை வேதாக பிள்ளைகளை இந்த மாதம் உண்மையாகவே உன் வழி உண்மை உயர்வு
கர்த்தர் தமிழ் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பாராம். ஆண்டவர் அழிக்கிறோம். கேளுங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அருமையான பர்வீன் சகோதரி லட்சராக இருக்கிறாங்க. ஆண்டோட வார்த்தையை ஆனால் சற்று நான் பார்க்கும்போது அவர் சொல்ல வார்த்தை, இந்த வேதாகம் தேன் சொற்களாக இருக்கிறதா. ஹல்லேலூயா. இது வரைக்கும் நம்ம சொல்லியிருப்போமா? இதை பார்த்து கொண்டிருக்க யூடியூப்ல அன்பு சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், வாலிப தம்பியாக இருக்கட்டும், தங்கியாக இருக்கட்டும், அழகாக நம்ம துதி பாடல் பாடுகிறோம், அழகாக வேதத்தை வாசிக்கிறோம், அழகாக ஆராதனைக்கு போகிறோம், அழகாக தசம்பாகம் கொடுக்கிறோம், அழகாக காணிக்கை கொடுக்கிறோம். அவர் சொன்ன பரிவின் சகோதரி உண்மையாகவே எனக்கு ரொம்ப அதிக சந்தோஷமாய். இதில் இந்த வேதத்தில் ஆண்டவருடைய வார்த்தையில் தேன் சொற்கள் இருக்கிறதா. the sweet the words, the sweet the words இருக்கும்போது உண்மையாகவே நான் வெட்கப்படுறேன். நம்மளாம் பாரம்பரிய கிறிஸ்துவலாக இருக்குப்போம். அவர்கள் இஸ்லாம் சகோதரி. இன்னைக்கு இந்து சகோதரி கூட, இந்து கூட ரொம்ப பயப்படுறாங்க. இன்னைக்கு கிறிஸ்துவ பயப்படுதில்ல. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறபடினால இந்த விடுமுறை வேதாக பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகளை நேசிங்க, அன்பாருங்க. இந்த சின்ன பிள்ளைங்க இந்த 5 வயதிலிருந்து சரியாக இந்த 10வது வயது வரைக்கும் பிள்ளைகளை நீங்கள் கண் நோக்கி பாருங்கள். நீங்கள் அநேக என்ன சொல்கிறாங்க, என் பிள்ளை நல்ல பிள்ளைங்க, எல்லாருக்கும் நல்ல பிள்ளை தான். இன்றைக்கி ஒரு 5 வயசுலேருந்து சரியாக ஒரு 27 வயசு வரைக்கும் நீங்கள் கண்காணித்து கொள்ளுங்க. பிள்ளைங்க எங்கே போகிறான், எங்கே வரான், யாராடி பேசுகிறான். ஏன்னா இன்றைக்கி உண்மையாகவே நீங்கள் இதை பார்த்து என்ன வருத்தாலும் பரவாயில்ல, வெறுத்தாலும் இன்றைக்கி பையனுங்கெல்லாம் பாவங்க. ஓப்பனாக மனந்திருந்து சொல்லிக்கிறேன். இன்றைக்கி பையனுங்கெல்லாம் பாவம். ஏன்னா பையனுங்கள் அப்பா அம்மா கீழ்ப்படி முடியுமா, இல்லை வேலைக்கு கீழ்ப்படிவாங்களா, இல்லாட்டி குடும்பத்துக்கு கீழ்ப்படிவாங்களா, இல்லை வந்த மனைவிக்கு கீழ்ப்படிவாங்களா? ஏன்னா பாவமாக இருக்கிறது. ஆனால் பெண்கள் இன்றைக்கி சாதனை பண்ணிடுறாங்க. ஏன்னா இன்றைக்கி பெண்களுடைய எப்படி எஸ்தர் ராணி இன்னும், ஏன்னா உண்மை மகத்தால் மார்த்தாலில் எடுத்துங்க. மார்த்தால் பணிவிடை செய்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் மரியா விலையேறப்பட்ட தைலத்தை எல்லாம் உள்ளதை கொடுத்துட்றாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி வீட்டில் சந்தோஷம் இல்லாத காரணம் ஒற்றுமை இல்லை, குடும்ப சபையும் இல்லை. குடும்ப சபை இல்லாதனால தான் அதான் அடிக்கடி சொல்லுது, சபை இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. அடுத்த வசனமாக கடைசி வசனம் வருக, சங்கீதம் 145:21. என் வாய் கர்த்தரின் துதி சொல்வதாக, என் வாய் கர்த்தரின் துதி சொல்வதாக, மாமிச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்போது என்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படுவது. அநேக முதல் வசனத்தில் சங்கீதம் 46:18 பார்த்தோம். அங்கே உண்மையாக இருக்கு சொல்கிறாரு. சங்கீதம் 140:19 என்ன சொல்றாரு, அவருக்கு பயப்பட சொல்கிறாரு, பயந்தா ரட்சிக்கப்படுமா. அதுபோல் சங்கீதம் 145:20 என்ன சொல்கிறேன், அவர் மேலே அன்பாக இருந்தால் அவர் உன்னை அரவணைத்து கொள்வாராம். நீ அன்பாக இருந்தால் அவரே உனக்கு கூப்பிட்டு கொடுப்பாராம். நீ அவர் விட்டு போனால் துன்மார்க்கு யாவையும் அழுவாங்களாம், அழிந்து கொள்வாங்க. துன்மார்க்கர் விட்டுடுவார், கைவிட்டுவார். தெளிவாக சொன்னால், நீ பாவம் செஞ்சால் உன்னை கைவிட்டுருவார். நீ அவர் மேலே அன்பாக இருக்கணுமா. மனுஷன் மேலே அன்பாக இருக்காதீங்க தயவுசெய்து. மனுஷன் முன்னாடி அன்பாக இருப்பான், பின்னாடி பேசுவான். இந்த எப்போ பார்த்தாலும் பணம் இருந்தப்பா, எப்போ பார்த்தா ஒதின்னு கேட்குதுப்பா. ஆனால் ஏசு அப்படி இல்லை. ஏசு அழைக்கிறார், ஏசு அழைக்கிறார். உன்னை அவள் அழைக்கிறனே, எந்த துன்ப நேரத்தில் அழைக்கிறார். அடுத்த வசனமாக, உன் வாயை கர்த்தரை துதிக்க, நன்மை செய்ய மட்டும் துதிக்காதீங்க. தீமை வந்தாலும் யோபு பக்தன் சொல்வது, யோபு பக்தன் என் மேய்ப்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு. தன் மனைவி சொல்வா, ஏய் பைத்தியக்காரியா, எல்லாரும் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இன்னமும் ஆண்டவர் ஆராதிக்கிறேன், நீ தூசிட்டு வரலாமே. நான் என் வாய் இருக்கிற வரைக்கும், என் மூச்சு இருக்கிற வரைக்கும் என் வாயை கர்த்தரை துதி சொல்வதாக, ஆவி உள்ள ஒரு தேகம் என்றென்னைக்கு ஸ்தோத்தரிக்கப்படுவோமா. இந்த மே மாதத்தில் வாக்குத்தத்தம், நாம் ஆண்டவரை மட்டும் உண்மையாக நேசிக்க வேண்டும், உண்மையாகவே இருக்க வேண்டும். நீங்கள் சாப்பாடு இருக்கிறதோ, இல்லை உணவு இருக்கிறதோ, வஸ்திரம் இருக்கிறதோ, அது அழகாக சொல்கிறாரு. நான் உணவில்லாத எனக்கு உணவு கொடுத்திருக்கலாம், நான் வஸ்திரம் இருந்தால் எனக்கு வஸ்திரத்தை கொடுத்திருக்கலாம், நான் சோறு விட்டு என்னை விசாரித்திருக்கலாம். அப்போது கேட்குறேன்,
நீங்கள் சீசர்கள் ஜனங்களை எங்கே நீங்கள் உணவு இல்லாது இருந்தீங்க? நீங்கள் எங்கே வஸ்திரம் இல்லாது இருந்தீங்க? எங்கே நீங்கள் சோறு இல்லாது இருந்தீங்க? நீங்கள் அதோ அந்த ஏழைக்கு நீ கொடுத்தியா உணவு? அது எனக்கு கொடுத்து போல. அந்த ஏழை வஸ்திரம் இல்லாம அந்த வஸ்திரத்தை எனக்கு கொடுத்து போல. அவன் ஆஸ்பத்திரியில் நோயாளியாக இருந்தானே, நீ போய் அவனை பார்த்தியா? அது என்னை பார்த்த போல. என்ன ஒரு அற்புதமான வார்த்தையில் கிறிஸ்து பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் இப்போது ஒரு தீர்மானத்தை எடுப்பலாமா? நீங்கள் நினைக்கலாம் எப்போ பார்த்தாலும் உதவி. நம்ம இந்த உலகத்தில் ஒன்றுமே கொண்டு வரலங்க. இந்த உலகத்தில் ஒன்றுமே கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. அதுதான் யோபு பக்தன் சொல்வது, இன்பம் வந்தாலும் ஸ்தோத்திரம், துன்பம் வந்தாலும் ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்திருக்கார். யோபு பக்தன் சொல்வது, பவுல் சொல்றார், இன்பம் வந்தாலும் ஸ்தோத்திரம், துன்பம் வந்தாலும் ஸ்தோத்திரம். பவுல் சொல்றாரு, இன்பம் வந்தாலும் ஸ்தோத்திரம், துன்பம் வந்தாலும் ஸ்தோத்திரம். அது யோபு பக்தன் சொல்வார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். தன் மனைவியோடு பேச பைத்தியக்காரி, என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறைவு, நீ சொல் மனமேன்னு சொல்லி அந்த விசுவாசத்தில் அவர் சாட்சியாக இருக்கிறார். இப்போது ஒரு பாடலை கேட்போமாக. அந்த பாடலை கேட்டு மொழி உச்சபத்துக்கு வருவோம். ஜெப ஆவி தாரும் ஐயா, எனக்கு மன்றாட்டாவி தாரும் ஐயா. ஜெப ஆவி தாரும் ஐயா, எனக்கு மன்றாட்டாவி தாரும் ஐயா. இரவும் பகலும் ஜெபித்திடவே ஜெப ஆவி தாரும் ஐயா. இரவும் பகலும் ஜெபித்திடவே ஜெப ஆவி தாரும் ஐயா. ஜெபித்திடுவேன், நான் ஜெபித்திடுவேன், இடைவிடாமல் நான் ஜெபித்திடுவேன். தாரும் ஐயா, எனக்கு மன்றாட்டாவி தாரும் ஐயா. எல்லோரும் ரட்சிக்கப்படவே ஏக்கத்தோடு ஜெபித்திடவே, எல்லோரும் ரட்சிக்கப்படவே ஏக்கத்தோடு ஜெபித்திடவே. பாரமதை தாரும் ஐயா, ஆத்தும பாரமதை தாரும் ஐயா. பாரமதை தாரும் ஐயா, ஆத்தும பாரமதை தாரும் ஐயா. ஜெபித்திடுவேன், நான் ஜெபித்திடுவேன், இடைவிடாமல் நான் ஜெபித்திடுவேன். ஜெயித்திடுவேன், நான் ஜெயித்திடுவேன், சாத்தானை நான் ஜெயித்திடுவேன். ஜெப ஆவி தாரும் ஐயா, எனக்கு மன்றாட்டாவி தாரும் ஐயா. என் ஜனங்கள் மீட்கப்படவே வியாகுலமாய் வேண்டிடவே, என்
ஜனங்கள் மீட்கப்படவே வியாகுலமாய் வேண்டிடவே கண்ணீரை தாரும் ஐயா, எனக்கு கண்ணீரை தாரும் ஐயா, கண்ணீரை தாரும் ஐயா, எனக்கு கண்ணீரை தாரும் ஐயா. ஜெபித்திடுவேன், நான் ஜெபித்திடுவேன், இடைவிடாமல் நான் ஜெபித்திடுவேன், ஜெயித்திடுவேன், நான் ஜெயித்திடுவேன், சாத்தானை நான் ஜெயித்திடுவேன். ஜெப ஆவி தாரும் ஐயா, எனக்கு மன்றாட்டாவி தாரும் ஐயா, இரவும் பகலும் ஜெபித்திடவே ஜெப ஆவி தாரும் ஐயா, இரவும் பகலும் ஜெபித்திடவே ஜெப ஆவி தாரும் ஐயா. ஜெபித்திடுவேன், நான் ஜெபித்திடுவேன், இடைவிடாமல் நான் ஜெபித்திடுவேன், ஜெயித்திடுவேன், நான் ஜெயித்திடுவேன், சாத்தானை நான் ஜெயித்திடுவேன். அருமையான இப்போது ஜெபத்தை பற்றியே நான் பேசினேன். அன்பு சகோதரப்பான ஜெப ஆவி தாரும் ஐயா, அன்றாட ஆவி தாரும் ஐயா. கிறிஸ்துகள் பிரியமானங்களே, நாம் இந்த கடைசி காலத்தில் இருக்கிற அப்படின்னால எல்லாரும் செபிங்க, எல்லாரும் துதி பாடுங்க, எல்லாரையும் நேசிங்க. எப்போ பார்த்து உங்களுடைய கஷ்டத்தையே நினைக்காதீங்க. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது, எல்லாருக்கும் போராட்டம் இருக்குது, எல்லாருக்கும் சரீர பலவீனம் இருக்கிறது, எல்லாருக்கும் எல்லா தேவை இருக்கிறது. நீங்கள் என்ன பண்ண வேண்டியதுன்னா முழங்கால் இட்டு போய் தனி அறியில் கண்ணீர் விடுங்க, அழுங்க, அழுது ஜெபம் பண்ணுங்க. விண்ணப்பத்தை கேட்பேரே, என் கண்ணீரை காண்பேரே, ஒரு வார்த்தை சொல்லாம்ப்பா, ஒரு வார்த்தை சொல்லாம்ப்பா, நீங்கள் கண்ணீர் விடுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார், துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்களோடு ஒரு விண்ணப்பம் வைத்து கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஈட்டுப்பிள்ளி அன்பு சகோதரி சகோதரிகளுக்காக விடுமுறை வேதாக பள்ளி நடந்து கொண்டிருக்கிறபடினால உங்களால் ஈன்ற இந்த பிள்ளைகளுக்கு ஜிபே நம்பர் தெரியும் உங்களுக்கு, 9840236231. உங்களால் ஈன்ற இந்த கிராமத்துக்கு விடுமுறை வேதா பள்ளிக்கு உங்களால் ஈன்ற காணிக்க அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்போது முடிச்செபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இப்போது மே மாத வாக்குத்தத்தப்படி ராஜா, நம்மை தேடுவர்களுக்கு உண்மையா இருந்தா நீர் பதில் கொடுப்பீரா? உண்மையா இருந்தா என் விருப்பத்தின்படி செய்வீங்களா? நீ விருப்பத்தின்படி செய்யும் போது நீரனே ரட்சிக்கிறீரா? நன்றி ராஜா. உண்மையாகவும் இருக்கணும், அன்பாவா இருக்கணும், ரட்சிக்கணும் ராஜா. ஏன்னா மனைவியை நான் நேசிக்கிறது இல்லையே, நான் கணவனை நான் நேசிக்கிறது இல்லையே, என் பிள்ளைகளை நான் நேசிக்கிறது இல்லையே, அலுவலகத்தில் அதிகாரிகளாக நான் நேசிக்கிறது இல்லையே, என்னுடைய ஊழியக்காரனை நான் நேசிக்கிறது இல்லையே, நான் விசுவாசிகளை நான் நேசிக்கிறது இல்லையே. பார்க்கும்போது தோத்திரம் சொல்றது, ஆலயத்தில் பார்க்கும்போது தோத்திரம் சொல்லுவது, அதோடு அவங்க எப்படி இருக்கிறாங்க, கடந்து வந்து பார்த்துட்டு போனாங்களே, இந்த வாரம் வரலையே, என்ன ஆனாங்க, எப்படி இருக்கிறாங்க விசாரிக்கிறது இல்லையே. ஆனால் நீர் அப்படிப்பட்டவர் இல்லை ராஜா. நீங்கள் அன்பாகவே இருக்கிறீங்க,
நாங்கள் மனுஷனை நாடி போகக்கூடாது. உண்மை மட்டும் நாங்கள் தேட, உண்மை மட்டும் நாங்கள் நேசிக்க, உம்மோடு மட்டும் நாங்கள் பேச எனக்கு பலத்தை தாரும், சுகத்தை தாரும் ராஜா. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் விடுமுறை வேதாங்க பள்ளி நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஒவ்வொரு பிள்ளையாவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ராஜா. இன்னைக்கு அநேக புறஜாதி மக்கள் சொல்லும் மதம் 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 இல்லை, குணங்களை பிள்ளைகளை நல்ல வழியில் நடக்க வேண்டும், நல்ல வாழ்க்கை நடக்க வேண்டும், நல்ல வார்த்தை பேச வேண்டும். அதுதான் சிறு பிள்ளைகளை விடுமுறை வேதாங்க பள்ளி என்று சொல்லி இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த புறஜாதி மக்கள் அது தவறாகவே புரிந்து கொண்டு இருக்கிறாங்க. அவருடைய ஆசீர்வதியும் ஆண்டவரே. அருமையான பிரவீன் சகோதரிக்காக நான் நன்றி சொல்கிறேன். அவள் எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை துதிப்பதும் புகழ்வதும் இந்த வேத வார்த்தைகள் அவள் சொல்வது தேன் சொற்கள். ஒவ்வொரு வேதத்தில் தேன் வார்த்தைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா, நன்றி ராஜா. இன்னைக்கு அநேக பாரம்பரிய கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருந்தோம், ஏதோ நாங்கள் கடமைக்கு ஜெபிப்பதும் கடமைக்கு ஆராதிப்பதும் கடமைக்கு போகுவதுதான் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. அப்போ ஆண்டவர் நம்ம கடமைக்கு தான் கொடுப்பாரு. முழுமையோடு நமக்கு எதுவுமே கிடைக்காது. முழு ஆத்மாவோடு நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. முழு உண்மையோடு வாழ முடியாது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் நீங்கள் வாழ்கிற தேசத்துக்காக செபிங்க. இந்திய நாட்டு பிரதமருக்காக செபிங்க. இந்திய நாட்டு ஜனாதிபதிக்காக செபிங்க. இந்திய நாட்டு இராணுவப்படைக்காக செபிங்க. இந்திய நாட்டு டாக்டர்களுக்காக செபிங்க. இந்திய நாட்டு காவல்படைக்காக செபிங்க. நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருக்காக செபிங்க. தமிழ்நாட்டு கவர்னருக்காக செபிங்க. தமிழ்நாட்டு டாக்டருக்காக செபிங்க. தமிழ்நாட்டுடைய போலீஸ் அதிகாரிகளுக்கு செபிங்க. நீங்கள் ஜெபிக்க வேண்டியது சிறு பிள்ளைகள், அது பிள்ளைங்க, பெண் பிள்ளையாக இருக்கட்டும், தம்பிமார்களாக இருக்கட்டும், அவளுக்காக செபிங்க. இன்னைக்கு அநேக காலம் மோசமாய் கொண்டிருக்கிறது. சின்ன பிள்ளைங்களும் கீழ்ப்படிய மாட்டேன்றாங்க, வாழை பிள்ளைங்களும் கீழ்ப்படிய மாட்டேன்றாங்க, புதிதாக வந்த திருமண தம்பதிகளும் கீழ்ப்படிய மாட்டாங்க. இதனால பெற்றோர்களாம் சரீர பலவீனமாகி சீக்கிரமாக மடிந்து போயிடுறாங்க ராஜா. அவருடைய பெற்றோர்களுக்கெல்லாம் என்ன சந்தோஷம் தெரியுமா? என் மகன் என்னோடு பேசுவான், என் மகள் என்னோடு பேசுவாங்க. இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் அழுது புலம்பி கொண்டு இருக்கிறாங்க ராஜா. நீ அழகாக சொல்லியிருக்கிறீங்க, தாயின் தகப்பனும் கனம் பண்ணுவாயாக. அதே போல் பிள்ளைகளுக்கும் சொல்லியிருக்கிறீங்க, தாயின் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக்கொள்வா. இந்த நல்ல மே மாதத்திற்காக ஸ்தோத்திரம், இந்த வாக்கு தத்துவத்திற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, ஒவ்வொரு சகோதரிக்காக, வாலிப தம்பிக்காக, வாலிப தங்கைக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, என்மை விசுவாசிகளுக்கு குடும்பத்திற்காக அனைவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதை அடுத்து செய்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரன் சகோதரிகளுக்காக, அவருடைய என்னென்ன தேவையோ உமக்கு தெரியும். மனுஷன் முகத்தை பார்த்தாலும் நீர் இருத்து பார்க்கிற தேவனா இருக்கிற அப்படின்ற கத்தரித்தல் மனமகிழ்ச்சியாரு உன் இருத்தின் வேண்டுதல் அருள் செய்வேன்னு சொல்லி நீர் எங்களை மகிமைப்படுத்தும். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய ஜெபத்தை சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சால் உபகாரம் வராதே, ஆமேன். மறுபடியும் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த என்மே கிராம ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.